சகனோ பவது சகனோ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. பிரம்மவல்லி அல்லது ஆனந்தவல்லி என்று அழைக்கப்படுகின்ற இரண்டாவது அத்தியாயத்தில் முதல் 5 அணுவாகங்களில் அத்தியாரோப அபவாத நியாயப்படி பிரம்ம தத்துவம் விளக்கப்பட்டது. இறுதியில் ஆனந்தக ஆத்மா என்று ஆனந்தமய கோஷத்தின் மூலமாக ஆத்ம தத்துவம் கூறப்பட்டது. பிறகு நாம் பார்த்து முடித்த 6, 7 இந்த 2 அணுவாகங்களில் மேலும் பிரம்மத்தை பற்றி பல கருத்துக்கள் கூறப்பட்டது. இந்த அணுவாகத்தின் முதலில் நம்மால் பிரம்மத்தை புரிந்து கொள்ள முடிகின்றதோ இல்லையோ, முதலில் பிரம்மத்தினுடைய இருப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அஸ்தி, பிரம்மன் இருக்கின்றது என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிறகுதான் அந்த பிரம்மத்தினுடைய தன்மையை நாம் புரிந்து கொள்ள முடியும் அல்லது உணர முடியும். இந்த பிரம்மத்தை நம்முடைய மனம் ஏற்றுக்கொண்டாலும் ஏன் பிரம்மத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் அந்த நம்பிக்கையில் உறுதி வருவதற்காகவும் மேலும் பிரம்மத்தை பற்றி 7 கருத்துக்கள் கூறப்பட்டது. இந்த உலகத்திற்கு நிமித்த காரணம் தேவை. யாரோ ஒருவன் அறிவுபூர்வமாக இந்த ஒழுங்காக இயங்குகின்ற உலகத்தை உருவாக்கி இருக்க வேண்டும் என்பது முதல் காரணமாக கூறப்பட்டது. பிரம்ம அஸ்தி நிமித்த காரணத்துவாத் என்று முதல் காரணமாக பார்த்தோம். இரண்டாவது காரணம், மாயையிலிருந்து இந்த உலகம் தோன்றியது. மாயை சொரூபமாக ஜடம். அப்படி என்றால் உலகத்தில் உள்ள அனைத்தும் ஜடமாகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் நம்முடைய அனுபவத்தில் ஜீவர்களாகிய நாம் உணர்வு பூர்வமாக இருந்து கொண்டு இந்த உலகத்தை அனுபவிக்கின்றோம். இப்போ இந்த உலகத்தில் ஏற்பட்ட முதல் டிவிஷன், முதல் வேற்றுமை போக்தா போக்யம், அனுபவிப்பவன் அனுபவிக்கப்படும் பொருள். இந்த அனுபவிப்பவன் உணர்வு மயமாக இருக்கின்றான். அந்த உணர்வு அவனுக்கு எங்கிருந்து வந்தது? அப்பொழுது உபனிஷத் கூறியது தத் சிருஷ்டுவா ததேவ ஆனுப்ராவிஷது. அதை இந்த உலகத்தை இறைவன் படைத்து இந்த உலகத்திற்குள் ஜீவரூபமாக நுழைந்தார். இப்ப ஜீவன் இருப்பதை நாம் பார்ப்பதனால் பிரம்மன் இருக்கின்றது. ஜீவரூபேன பிரம்ம வர்த்தமானம், பிரம்மன் ஜீவரூபமாக உள்ளது. அது இரண்டாவதாக பார்த்தோம். மூன்றாவதாக நாம் பார்த்த கருத்து, இந்த ஜெகத்திற்கு உபாதான காரணமாக பிரம்மன் இருப்பதனால். முதல்ல நிமித்த காரணம், பிறகு உபாதான காரணம். மூன்றாவது கருத்து போக்ய பிரபஞ்சத்திற்கு பிரம்மன் காரணம். இரண்டாவது போக்திரு பிரபஞ்சம், ஜீவ பிரபஞ்சத்திற்கு பிரம்ம காரணம். இந்த 3 கருத்தை தொடர்ந்து நான்காவதாக, இந்த உலகம் மிக அழகாக உருவாக்கப்பட்டுள்ளது. ஆகவே பிரம்மத்திற்கு சுக்ருத் என்ற ஒரு பெயர். நன்கு அழகாக உருவாக்கி உள்ளார், அல்லது பிரம்மன் தன்னையே உலகாக உருவாக்கி உள்ளார் என்பது நான்காவது காரணம். பிறகு ஐந்தாவதாக ரசக சக, ரசக சக, பிரம்மன் ஆனந்த சொரூபமாக இருக்கின்றார். எப்படி இரண்டாவது காரணத்தில்
ஜடமான இந்த பிரபஞ்சத்தில் ஜீவனை பார்ப்பதனால் பிரம்மத்தை யூகிக்கின்றோமோ, அதுபோல ஆனந்தம் என்ற ஒரு அனுபவத்திலிருந்து பிரம்மத்தை யூகிக்கின்றோம். சாஸ்திரம் பிரம்மன் ஆனந்த சொரூபம் என்று சொல்கின்றது. அப்படி ரசஸ்வரூபமாக பிரம்மன் இருப்பதனால் பிரம்ம அஸ்தி. பிறகு ஆறாவதாக ஒரு நியதியை பார்த்தோம். எந்த சில கூட்டு பொருள்களும் அதிலுள்ள பொருளுக்கு அப்பாற்பட்ட ஒன்றுக்காக என்று பார்த்தோம். வீடு பல பொருள்களால் ஆனது, செங்கல், சிமெண்ட் போன்ற பொருள்களால். அது எதற்காக அந்த வீடு என்றால் இந்த பொருளுக்கு அப்பாற்பட்டுள்ள நமக்காக. அவ்விதத்தில் இந்த பிராணனுடைய சேஷ்டை எதற்காக என்றால் இதற்கு அப்பாற்பட்டுள்ள ஜீவ தத்துவத்திற்காக. இரண்டாவது தத்துவத்தில் சேத்தனத்தை பார்த்து பிரம்மத்தை யூகித்தோம். ஆறாவது கருத்துல சேஷ்டாவை பார்த்து பிரம்மத்தை யூகிக்கின்றோம். சேஷ்டான செயல், செயல்பாட்டை பார்த்து பிரம்மத்தை யூகிக்கின்றோம். பிறகு இறுதி கருத்து பய அபய ஹேதுத்துவம். பயத்துக்கும் பிரம்மனே காரணம், அபயத்திற்கும் பிரம்மனே காரணம். பிரம்மத்தை புரிஞ்சிட்டா அபயம். உதரம் அந்தரம் குருதே அததஸ்ய பயம் பவதி. யார் பிரம்மத்திற்கும் நமக்கும் சிறிதளவும் வேற்றுமையை உருவாக்குகிறார்களோ அவர்களுக்கு அதே பிரம்மன் பய காரணம். பிறகு யார் பிரம்மத்தை உணர்ந்துள்ளார்களோ அவர்களுக்கு பிரம்மன் அபய காரணம் என்று கூறி, தத்வேவ அமன்வானஸ்ய, எவ்வளவு சாஸ்திரம் படித்திருந்தாலும் எவ்வளவு உலக அறிவை அடைந்திருந்தாலும் பிரம்மத்தை உணரவில்லை என்றால் அவனுக்கு பிரம்மன் பய காரணம். இப்போ இந்த கருத்துடன் இந்த 2 அணுவாகங்கள் முடிவடைந்தன. இனி நாம் அடுத்து 8வது அணுவாகத்திற்கு செல்கின்றோம். இந்த உபனிஷத்திலேயே மிக அழகான ஒரு முக்கியமான அணுவாகம். இப்போ இந்த 8வது அணுவாகத்தில் தான் ஆனந்தத்தை பற்றிய ஒரு விசாரத்தை மேற்கொள்ள இருக்கின்றோம். முதலில் என்னென்ன கருத்துக்கள் இந்த அணுவாகத்தில் உள்ளது என்று பார்த்து அதனுடைய சாராம்சத்தை பார்த்து பிறகு இங்குள்ள சொற்களினுடைய அர்த்தத்தை பார்ப்போம். இந்த 8வது அணுவாகத்தில் 4 முக்கிய கருத்துக்கள் இடம்பெறுகின்றன. 4 டாபிக், 4 தலைப்புகள். முதல் கருத்து, ஈஸ்வரனை கண்டு பயந்துதான் அனைத்து நியதிகளும் ஒழுங்காக நடந்து கொண்டிருக்கின்றன. தேவர்களும் இறைவனுடைய பயத்தினால் தான் அவரவர்கள் கடமையை செய்கின்றார்கள். அதாவது இந்த உலகம் இயங்க ஈஸ்வர பயம் காரணம் என்பது முதல் கருத்து. ஈஸ்வர பயாத் தேவாக ஸ்வகாரியம் குர்வந்தி. ஈஸ்வரனை கண்டு பயக்கிறதுனால தான் தேவர்களும் தங்களுடைய காரியங்களை செய்கிறார்கள். இது சென்ற அணுவாகத்தினுடைய தொடர்ச்சி. பய அபய காரணம்னு சொல்லி அதனுடைய தொடர்ச்சியாக முதல் போர்ஷன். இரண்டாவது கருத்து தான் ஆனந்த மீமாம்சா. மீமாம்சா என்றால் விசாரம். ஆனந்தத்தை பற்றி, நாம் அனுபவிக்கின்ற, நமக்கு கிடைக்கின்ற இன்பம் என்ற ஒரு அனுபவத்தை பற்றி ஒரு விசாரம் நடைபெறுகின்றது. அதுதான் இந்த பகுதியினுடைய மேஜர் முக்கிய தலைப்பு. அது என்ன என்று நாம் பார்க்க உள்ளோம். மூன்றாவது மகா வாக்கியம். மகா வாக்கியம் மகா வாக்கியம் என்பது உபனிஷத்தினுடைய மைய கருத்து. ஜீவனையும் பிரம்மத்தையும் அல்லது ஈஸ்வரனையும் ஒன்று என்று ஐக்கியப்படுத்துகின்ற வாக்கியம். அந்த மகா வாக்கியம் இந்த பகுதியில் வருகின்றது. அது 3rd டாபிக், 3வது தலைப்பு. 4வது தலைப்பு உபசங்கிரமணம்,
டெக்னிக்கலா இங்க பயன்படுத்திய வார்த்தை உபசங்கிரமணம். அதனுடைய பொருள் பலஸ்ருதி. இந்த ஞானத்தினால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும், இந்த அறிவினால கிடைக்கின்ற பலன், அதுதான் உபசங்கிரமணம் என்று சொல்லப்படுகிறது. இப்படி 4 தலைப்புகள். இறைவன் மீதுள்ள பயத்தால் அனைத்து தேவர்களும் அனைத்து காரியங்களும் நடைபெறுகிறது. ஆனந்தத்தை பற்றிய விசாரம், பிறகு மகா வாக்கியம், பிறகு பலஸ்ருதி, உபசங்கிரமணம். இனி ஒவ்வொன்றாக பார்ப்போம். முதல் கருத்தை நாம் உபனிஷத் வாக்கியத்திலிருந்தே பார்க்கலாம். இப்போ முதல் கருத்து என்னவென்றால், சாஸ்திரத்தில் நமக்கு பயம் என்ற ஒரு உணர்வை இறைவன் கொடுத்துள்ளார். இந்த பயம்ங்கிற உணர்வு நல்லதா கெட்டதான்னு பார்த்தா, ஒரு கோணத்தில் அது நமக்கு நல்லதாகவும் இருக்கின்றது, இனியொரு கோணத்தில் அதையே சம்சாரம் என்றும் சாஸ்திரம் கூறும். இந்த பயம் என்பது சாத்விகம், ராஜசம், தாமசம் என்றும் பிரிக்கப்படுகிறது. நமக்கு வர்ற சில பயமெல்லாம் சாத்விகமான பயம் என்று சொல்லப்படுகிறது. என்ன பயம்னா, தவறு செய்யும் பொழுது ஒரு பயம் வருகிறது என்றால் அது சாத்விகமான பயம்தான். பிறகு நம்முடைய கடமையை செய்ய வேண்டும் என்ற ஒரு பய உணர்வுடன் கடமையை செய்தால் அந்த பயமும் சாத்விகமான பயம். உண்மையிலேயே சில பயம் நம்மை பாதுகாக்கின்றது. அந்த பயத்தினால தான் சில தவறுகளை செய்யாமல் இருக்கின்றோம். அல்லது பல சமயங்களில் நம்மை கடமையை செய்ய தூண்டுவதே பயம்தான். பயம்ங்கிறது ஒன்று இல்லை என்றால் நம்முடைய கடமையை நாம் செய்ய மாட்டோம். இப்போ இங்கு என்ன சொல்லப்படுகிறது, பீஷா அஸ்மாத் வாத பவதே. இறைவன் மீதுள்ள பயத்தால், பீஷா என்றால் பயம், இறைவன் மீதுள்ள பயத்தால் வாதக பவதே, வாயு தேவன் அவனுடைய கடமையை செய்கின்றான். தேவர்களுக்கே இந்த கதினா மனிதனுடைய மனதிலும் அதுதான். அதாவது வாயு தேவன் தன்னுடைய கடமையை இறைவன் மீதுள்ள பயத்தால் செய்கின்றான். பீஷாத் அக்னிஷ்ச சூரியஸ்ச, அக்னி தேவனும் சூரிய தேவனும் தன்னுடைய கடமைகளை இறைவனை கண்டுள்ள பயத்தினால் செய்கின்றார்கள். பீஷ்மாத் அக்னிஷ்ச இந்திரஸ்ச மிருத்யுர் தாவதி பஞ்சமக. இந்த மிருத்யு தேவன் இறைவனை மீதுள்ள பயத்தால் தன்னுடைய கடமையை செய்கின்றான். இப்ப யம தர்மராஜாவில் ஆரம்பித்து அனைத்து தேவர்களும் இறைவன் மீதுள்ள பயத்தால் தான் கடமையை செய்கிறார்கள். இப்ப இதனுடைய மைய கருத்து என்னவென்றால், தேவர்களும் நம்மை போன்ற ஒரு ஜீவர்கள்தான். அதிக புண்ணியத்தினால் தேவ சரீரத்தை எடுத்தவர்கள். நாம் ஆத்ம ஞானத்தை அடைந்தால் முழுமையான பயத்திலிருந்து விடுதலை அடைகின்றோம். அதுதான் அடுத்த பகுதியில் பார்க்க போகின்றோம். அதே போல தேவர்களும் ஞானத்தை அடைந்தால்தான் பயத்திலிருந்து விடுதலை அடைவார்கள். அதுவரை அவர்களுக்கு பயம் இருக்கும். இப்போ ஆரம்ப காலத்துல இறைவனை குறித்து பயப்படுறதுல தவறு கிடையாது. இப்போ கடவுள் நினைச்சு பயப்படக்கூடாது என்று சொல்வார்கள். அது கடைசி ஸ்டேஜில், அந்த இறைவனும் நானும் ஒன்றுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பயப்பட வேண்டாம். அதற்கு முன்னாடி ஈஸ்வர பயம், தர்மத்தை குறித்த ஒரு பயம், பாபத்தை குறித்த ஒரு பயம் எல்லாம் நம்மை பாதுகாக்க இறைவன் நமக்கு கொடுத்துள்ள ஒரு உணர்வு. அது எல்லை மீறும் பொழுது நோயாகின்றது. அந்த பயத்தை வேறொரு கோணத்தில் சம்சாரம் என்று சொல்கின்றோம். இப்போ முதல் பகுதி பயம் என்ற ஒரு உணர்வை கூறி அந்த பயம் நமக்கு நன்மையையும் தரும் என்று சொல்லப்பட்டுள்ளது. இனி நம்முடைய அடுத்த முக்கிய தலைப்புக்கு செல்கின்றோம். ஆனந்த மீமாம்சா, ஆனந்தத்தை பற்றிய ஒரு விசாரம். உபனிஷத்தினுடைய மந்திரங்களுக்குள் சென்று பார்ப்பதற்கு முன் இந்த ஆனந்த மீமாம்சைனா என்ன,
இங்கு என்ன நடைபெறுகிறது என்ற ஒரு முகவுரையை விளக்கமாக பார்ப்போம். இப்ப மீமாம்சா என்ற சொல்லுக்கு விசாரம் என்று பொருள் பார்த்தோம். ஆனந்தத்தை பற்றிய ஒரு விசாரம். இந்த விசாரம் ஏன் இங்கு நடக்க வேண்டும் என்றே ஒரு ஆசிரியர் கேள்வி கேட்கிறார். இவ்வளவு நேரம் உபனிஷத்து பிரம்மத்தை பற்றி பேசிக்கொண்டிருந்தது. பிரம்மத்தை பற்றி பேசிக்கொண்ட உபனிஷத் திடீர்னு தலைப்பை மாற்றி ஏன் ஆனந்தத்தை பற்றி விசாரம் செய்ய வேண்டும்? அங்கேயே அந்த ஆசிரியர் பதில் சொல்றார், அந்த ஆனந்தமும் பிரம்மத்தினுடைய சொரூபமும் ஒன்றாக இருப்பதனால் இங்கு மீண்டும் பிரம்ம விசாரம் தான் நடைபெறுகிறது, ஆனந்தம் என்ற பெயரில். அப்ப ஆனந்த விசாரம் வேறு, பிரம்ம விசாரம் வேறல்ல என்ற முகவுரையுடன் இதற்கு ஒரு ஆசிரியர் விளக்கம் கொடுக்கின்றார். ஆகவே நம்ம ஆனந்த விசாரம்னு சொன்னாலும் இங்கு பிரம்மத்தை பற்றி தான் விசாரிக்கின்றோம். காரணம் பிரம்ம ஆனந்த ஸ்வரூபம். இனி இந்த விசாரத்தில் உபனிஷத் என்னென்ன கருத்துக்களை நிலைநாட்டுகின்றது? எந்த ஒரு அறிவை கொடுக்க ஆனந்தத்தை பற்றி ஒரு விசாரம் இங்கு நடைபெறுகிறது என்றால், இங்கு 3 கருத்துக்களை நமக்கு கொடுக்க உபனிஷத் ஆனந்தத்தை பற்றிய ஒரு பெரிய விசாரத்தை மேற்கொள்கிறது. முதல் கருத்து, நாம் ஜீவர்கள் நம்முடைய உண்மையான சொரூபத்தை சாஸ்திரம் ஆத்மஸ்வரூபம் என்று அழைக்கின்றது. நம்மெல்லாம் ஜீவர்கள், உயிர் வாழ்கின்ற ஒரு ஜீவர்கள். நமக்கு 2 சொரூபம் இருக்கு. ஒன்று ஆத்மஸ்வரூபம், அதுதான் நம்முடைய உண்மை சொரூபம். பிறகு இனி ஒரு சொரூபம் என்ன? அதை அனாத்மா என்று சாஸ்திரம் கூறுகிறது. அந்த அனாத்மா என்று சொல்வது நம்முடைய உடல். வெளியிருக்கிற பொருளும் அனாத்மா தான். ஆனா ஜீவனுடைய அனாத்மா என்று சொல்லும் பொழுது நம்முடைய ஸ்தூல உடல், நம்முடைய சூக்ஷ்மமான மனம் போன்றவைகள். இப்ப ஷரீரம் அனாத்மா, ஆத்மா இந்த ஷரீரத்திற்கு ஆதாரமாக இருக்கின்ற தத்துவம். இந்த ஆனந்த விசாரத்தில் ஆத்மாவினுடைய சொரூபம் ஆனந்த சொரூபம் என்று நிலைநாட்ட விரும்புகின்றது. இப்போ உபனிஷத் ஆத்மாவாகிய என்னுடைய சொரூபம், இந்த உடல் நான் நினைச்சா அது ஆனந்த சொரூபம் அல்ல. இந்த உடலை நீக்கி உடலுக்கு ஆதாரமாயிருக்கிற ஆத்மாதான் நான் என்று நான்கிற சொல்லுக்கு ஆத்மா பொருளானால் அந்த ஆத்மாவினுடைய சொரூபம் ஆனந்தம். அதுதான் முதல் கருத்து. இரண்டாவது கருத்து வைராகியம், அல்லது இங்கு பயன்படுத்துகின்ற வார்த்தை அகாமஹதக. அகாமஹதக என்றால் காம தியாகம், ஆசையை தியாகம் செய்தல், மனதில் தோன்றுகின்ற விருப்பங்களை துரத்தல். இந்த காம தியாகம் என்கின்ற ஒரு பண்பினுடைய மதிப்பை அல்லது தன்மையை விளக்குவதற்காக இங்கு ஆனந்த மீமாம்சா. காரணம், நமக்கு ஒரு ஆசை ஏற்படுகிறது. அந்த ஆசையை பூர்த்தி செய்யும் பொழுதுதான் ஆனந்தத்தை அனுபவிக்கின்றோம். அப்போ ஆசைக்கும் ஆனந்தத்துக்கும் ஒரு கனெக்ஷனை நம்ம அனுபவிக்கிறோம். மனசுல ஒரு விருப்பம் தோன்றுகிறது, ஒரு பொருளை சாப்பிடலாம் அல்லது பார்க்கலாம், பேசலாம், ஏதோ ஒரு ஆசை. அந்த ஆசையை நிறைவேற்றும் பொழுது நமக்கு ஒரு சுகம் கிடைக்கின்றது. ஆனா உபனிஷத் அதற்கு முரணாக ஒரு பெரிய மறைமுகமாக அல்லது நமக்கு தெரியாத ஒரு கருத்தை கூறுகின்றது. அதனாலதான் அந்த விசாரம் இங்கு நடைபெற உள்ளது. அகாம ஹதக, ஹதகன தாக்கப்பட்டவன். அகாம ஹதக அப்படின்னா காமேன ந ஹதக. ஒரு மனிதன் ஆசையினால் தாக்கப்படாமல் இருந்தால் அவனுடைய மனசு எப்படி இருக்கும்? நம்மெல்லாம் எதனால தாக்கப்பட்டு இருக்கிறோம்? நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் வெளியிருக்கின்ற பகைவர்களால தாக்கப்பட்டு இருக்கோம். அவனுடைய சொல்லால் நான் தாக்கப்படுகின்றேன், அவனுடைய நடத்தையால் நான் தாக்கப்படுகின்றேன் நினைக்கிறோம்.
ஆனால் உபனிஷத் சொல்லுது, நீ ஒவ்வொரு முறையும் உன் மனதில் தோன்றுகின்ற காமத்தினால் நீ தாக்கப்படுகின்றாய். அகாமகதகன அப்படி தாக்கப்படாமல் இருப்பவனுடைய மனநிலையை உபனிஷத் ஆராய்ச்சி செய்கின்றது. இப்ப இரண்டாவது கருத்து இங்கு நிலைநாட்டப்படுவது வைராகியம் என்கின்ற ஒரு பண்பு, அல்லது ஆசையினால் தாக்கப்படாத மனதை பற்றிய ஒரு விசாரம். இப்ப மூன்றாவது கருத்து, இந்த ஆனந்த விசாரத்தை செய்து இதன் அடிப்படையில் ஜீவ பிரம்ம ஐக்கியம் இங்கு மேற்கொள்ளப்படுகிறது. அதாவது ஜீவர்களாகிய நம்மையும் பரம்பொருளையும் பிரம்மத்தையும் ஐக்கியப்படுத்துவது பல கோணத்துல பண்ணலாம். எந்த ஒரு ஆத்மா இந்த உடலுக்கு இருப்பை கொடுக்கின்றதோ, எந்த ஒரு பிரம்ம தத்துவம் உலகத்துக்கு இருப்பை கொடுக்கின்றதோ, அந்த இருப்பை கொடுக்கும் இரண்டு தத்துவங்களும் ஒன்றுதான் என்று சத் சொரூபத்தின் அடிப்படையில் மகா வாக்கியங்கள் அமையும். பிறகு எந்த ஒரு ஆத்மா இந்த உடலில் இருந்து கொண்டு அனைத்து அறிவுக்கும் சாதாரணமாக உள்ளதோ, எத்தனையோ அறிவை அடையிறோம், அறிவுக்குரிய பொருள்கள் மாறிக்கொண்டே இருக்கின்றது, ஆனால் அந்த அறிவு மாறுவதில்லை. அந்த அறிவும் இந்த உலகத்துக்கே எந்த ஒரு சர்வஜனாக இருக்கின்றானோ, அனைத்தையும் அறிகின்றானோ, அந்த அறிவும் ஒன்று என்று சைத்தன்யத்தின் அடிப்படையில் மகா வாக்கியங்கள் அமையும். ஆனால் இந்த உபநிஷத்தில் இந்த இடத்தில் ஆனந்தத்தின் அடிப்படையில் ஐக்கியத்தை பார்க்க போகின்றோம். அது என்ன என்று ஆனந்த மீமாம்சைக்கு பிறகு நாம் பார்ப்போம். இவ்விதம் இங்கு ஆனந்தத்தை பற்றிய மேற்கொள்கின்ற விளக்கத்தில் அல்லது விசாரத்தில் இந்த மூன்று கருத்துக்கள் நிலைநாட்டப்படுகின்றது. ஒன்று, நம்முடைய சொரூபம் ஆனந்தம், நம்முடைய உண்மையான சொரூபம் ஆனந்தம். இரண்டாவது, விருப்பத்தை தியாகம் செய்தல், ஆசையை விடுதல், காமத்தை தியாகம் செய்தல். மூன்றாவது, நாமும் பரபிரம்மமும் ஒன்று, ஆனந்த விசாரத்தின் அடிப்படையில். இந்த மூன்று பிரயோஜனத்திற்காக ஆனந்த மீமாம்சை நடைபெற உள்ளது. இனி நம்ம ஒவ்வொன்றாக எடுத்துக்கொண்டு விளக்கத்தை பார்ப்போம். இப்ப முதல் கருத்து, ஆத்மா ஆனந்த சொரூபம் என்று எப்படி இங்கு நிலைநாட்டப்படுகிறது, ஏன் நிலைநாட்ட வேண்டும் என்ற விசாரத்திற்கு வருகின்றோம். ஒரு பொருளினுடைய தன்மையை, தர்மத்தை நாம் இரண்டாக பிரிக்கின்றோம். ஒரு பொருளினிடம் இருக்கின்ற ஒரு குணத்தை அல்லது தர்மத்தை அல்லது தன்மையை நம்ம இரண்டா பிரிக்கிறோம். ஒன்று சொரூப தர்மக, இனி ஒன்று ஆகந்துக தர்மக. சொரூப தர்மம், ஆகந்துக தர்மம்னு சொல்லி ஒரு பொருளிடம் இருக்கின்ற தன்மை இரண்டாக பிரிக்கப்படுகிறது. இப்ப சொரூப தர்மம் என்றால் நெருப்பிடம், அக்னியிடம் உஷ்ணம் இருக்கின்றது. நெருப்பிடம் இருக்கின்ற உஷ்ணம் நெருப்பினுடைய சொரூப தர்மம். சொரூப தர்மம்னா இட்ஸ் ஓன் நேச்சர், அதனுடைய பிரிக்க முடியாத அதனுடைய தன்மை. ஆகந்துக தர்மம் என்றால் வெந்நீரை நம்ம பார்க்கிறோம். நீர் சூடா இருக்கு, அல்லது ஒரு இரும்பு குண்டை நெருப்புல போடும் பொழுது தொட்டா சூடா இருக்கு. அந்த இரும்பு குண்டினுடைய சூடுங்கிற தன்மை அல்லது நீரினுடைய உஷ்ணம்ங்கிற தன்மை நீரினுடைய ஆகந்துக தர்மம். ஆகந்துக தர்மம்னா அதனுடைய நேச்சர் உஷ்ணம் கிடையாது, அது அக்னியோடு சம்பந்தப்பட்டு அந்த தன்மையை வாங்கி இது ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஆகந்துக தர்மம்னா அது வரும் போகும், கொஞ்ச நேரம் இருக்கும், பிறகு போயிடும். நம்ம ஷர்ட் போட்டுட்டு இருக்கோம், அதெல்லாம் நம்முடைய ஆகந்துக தர்மம். நம்முடைய தலை இருக்கே, அது நம்முடைய சொரூப தர்மம். அதனால தான் தலையை வீட்டில் வச்சுட்டு இங்கே வர முடியாது, பேனாவை வச்சுட்டு வரலாம், வேற ஏதாவது வச்சுட்டு வரலாம். இப்போ சொரூப தர்மம்னா பிரிக்க முடியாது அதனுடைய தன்மை.
ஆகந்துகம்னா அது வந்து போகும், நம்மால பிரித்து பார்க்க முடியும். இப்போ கேள்வி என்னவென்றால், நம்மெல்லாம் ஆனந்தத்தை அனுபவிக்கின்றோம். சுகம்ங்கிற அனுபவம் நமக்கு எல்லாத்துக்கும் இருக்கு. சுகம்னா என்ன, ஆனந்தம்னா என்னன்னு விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. எவ்வளவு ஒரு சம்சாரி துக்கப்பட்டிருந்தாலும் இந்த சுகம்ங்கிற ஒரு அனுபவம் இல்லாத ஜீவர்கள் கிடையாது. அது மனிதன் மட்டுமல்ல, எல்லா ஜீவராசிகளுக்கும் சுகம் அப்படிங்கிற ஒரு அனுபவம் இருக்கின்றது. இந்த அனுபவம், சுகம் என்ற ஒரு தன்மை ஜீவர்களாகிய நம்முடைய உண்மையான சொரூபமான ஆத்மாவினுடைய சொரூப தர்மமா அல்லது ஆகந்துக தர்மமா? இதுதான் கேள்வி. நாம் அனுபவிக்கிற இந்த சுகம் இது ஆத்மாவினுடைய சொரூபமா இருக்கின்றதா அல்லது வந்து போகின்றதா? இதுதான் சந்தேகம். இங்க உபனிஷத் இந்த ஆனந்தம் என்பது ஆத்மாவினுடைய சொரூபம் என்று நிலைநாட்ட விரும்புகின்றது. இந்த ஆனந்தம் என்ற ஒரு தன்மை ஆத்மாவினுடைய சொரூப தர்மம். எப்படி நிலைநாட்டப்படுகிறது அல்லது ஏன் நிலைநாட்ட வேண்டும்? எப்படி நமக்கு சந்தேகங்கள் இங்கு வருகின்றது என்றால், பல சமயங்களில் அல்லது எல்லா சமயங்களிலும் நம்முடைய அனுபவம் சுகம் என்ற ஒரு அனுபவம் ஒரு பொருளிலிருந்து வருவதாக அனுபவிக்கின்றோம். பாஹ்யம்னா நமக்கு வெளியே இருந்து சுகம் வர்றதாக நமக்கு அனுபவம் இருக்கின்றது. இரண்டாவதாக, அந்த அனுபவம் நாம் ஒரு விஷயத்துடன் ஒரு பொருளுடன் சம்பந்தம் வைக்கிறதனால் தோன்றுவதாகவும் அனுபவிக்கின்றோம். இப்ப ஆனந்தக பாஹ்யக, அது வெளியிருப்பது, இது நம்முடைய அனுபவம். பிறகு ஆனந்தக ஜென்யக, அது தோன்றுகின்றது, உற்பத்தி ஆகின்றது. ஒன்று உற்பத்தி ஆச்சுன்னா அது சொரூபமா இருக்காது. அதாவது தண்ணீருக்குள்ள உஷ்ண உற்பத்தி ஆகலாம். இப்ப கொஞ்சம் சூடு வந்துடுச்சுன்னு சொல்லலாம். ஆனா நெருப்பிடம் அப்படி சொல்ல முடியாது. அது அதனுடைய சொரூபம், அது அப்படியே தான் எப்பொழுதும் இருக்கும். ஆனால் இந்த ஆனந்தம் என்ற ஒன்றை ஜென்யமாக நாம் அனுபவிக்கின்றோம். அது தோன்றுகிறது. எப்பொழுதுனா, எனக்கு பிடித்த பொருள் வரும் பொழுது, அதனோடு நான் சம்பந்தம் வைக்கும் பொழுது ஆனந்தத்தினுடைய உற்பத்தியை நாம் அனுபவிக்கின்றோம். பிறகு அந்த ஆனந்தம் அனுபவத்துல பாஹ்யாத், வெளியே இருந்து நம்ம வர்றதாக நம்ம அனுபவிக்கிறோம். அதனாலதான பொருள்களுக்கெல்லாம் அவ்வளவு காஸ்ட். இது அதிக ஆனந்தத்தை கொடுக்கும்னா அதிக விலை, குறைவான ஆனந்தத்தை கொடுக்கும்னா குறைந்த விலை. இப்போ ஒரு பொருள் 5 லட்சத்திலிருந்து அதே ஆப்ஜெக்ட் எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். காரணம் என்னன்னா, அது கொடுக்கிற ஆனந்தத்தின் அடிப்படையில் விலை நம்ம வச்சிருக்கிறோம். இவ்வளவு சுகத்தை கொடுக்கும்னா இவ்வளவு விலை, குறைவான கம்ஃபர்ட்னா குறைவான விலை. இப்ப நம்ம அனுபவத்துல எதை அனுபவிக்கின்றோம்? நாம் அனுபவிக்கின்ற அனைத்து ஆனந்தங்களும் வெளியே இருந்துதான் வருகின்றது, பிறகு தோன்றுகிறது, கொஞ்ச நேரம் இருக்கு, பிறகு இல்லாம போகுது. இப்ப இந்த நிலையில் சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, ஆனந்தம் பாஹ்யகவா, ஆனந்தம் வெளியே இருப்பதா, ஜென்யகவா, அது தோன்றுவதா, அல்லது ஆனந்தக ஸ்வாபாவிகவா, அது நம்முடைய ஸ்வபாவமா? இதுதான் நமக்கு வர்ற சந்தேகம். ஏன் சந்தேகம் வருகிறது அப்படின்னா, இந்த ஸ்வபாவம் அது என்னிடத்திலேயே இருக்கு, அதுவே என் சொரூபம்ங்கிறது நமக்கு அனுபவத்தில் இல்லை. இப்போ அனுபவத்தில் இருக்கிறது என்னன்னா, சுகம் இன்பம் என்பது வெளிப்பொருளில் இருந்துதான் வருகின்றது. இன்பம் என்பது தோன்றுகிறது, பிறகு சிறிது நேரம் இருந்து மறைந்து விடுகிறது. இப்போ இங்கே நம்ம இனிமேல் மேற்கொள்கிற விசாரத்தில் எதை நிலைநாட்ட போகிறோம்? இந்த இரண்டையும் டிஸ்மிஸ் பண்ணி, அது வெளியே இருந்தும் வரல, அது தோன்றவும் இல்லை, ஆனால் ஆனந்தம் ஆத்மாவினுடைய அல்லது என்னுடைய சொரூபம்.
என்னுடைய நேச்சர், என்னுடைய உண்மையான சொரூபமே ஆனந்தம் என்று இந்த விசாரத்தில் நிலைநாட்டப்படுகிறது. இனி பார்ப்போம் எப்படி நிலைநாட்டப்படுகிறது என்று வரிசையாக பார்ப்போம். இப்போ முதல்ல நம்முடைய அனுபவத்தை வச்சு தான் போகணும். சாஸ்திரம் இப்படி சொன்னாலும் நம்ம அனுபவத்தை நம்ம நிராகரிக்க முடியாது. இப்போ நம்முடைய அனுபவம் என்ன? சுகம் என்பது ஒரு பொருளிடமிருந்து தான் நமக்கு வருகின்றது. அப்படியே வைத்து கொள்வோம். அந்த ஸ்டாண்டை முதல்ல எடுத்துக்கொள்வோம். விஷயாத், விஷயங்களிலிருந்து சுகம் நமக்கு கிடைக்கிறது. இப்போ ஆனந்தம் எங்க இருக்கு அப்படின்னா பொருளிடம் இருக்கின்றது அப்படிங்கிறது தான் நம்முடைய அனுபவம். அதுதான் நம்ம மனசில் இருக்கிற கருத்து. இப்ப சாஸ்திரம் ஃபர்ஸ்ட் அதை நிராகரிக்கின்றது. எதை நிராகரிக்கின்றது? பொருளிடமிருந்து நமக்கு சுகம் வருகிறது. அப்ப சுகம் என்பது ஒரு பொருளிடத்தில் இருக்கின்றது என்ற கருத்தும், அந்த பொருளோடு சம்பந்தம் வைக்கும் பொழுது ஜெனிக்கின்றது என்ற கருத்தும் முதலில் நிராகரிக்கப்படுகிறது. அப்படி நிராகரிக்கும் பொழுது அடுத்த காரணம் சொல்லி ஆகணும். நம்ம அனுபவத்துல ஒரு ஆப்ஜெக்டிடமும் பொருளிடமும் அந்த பொருளோடு வைக்கின்ற இணக்கத்தினாலும் இன்பம் வருதுன்னு சொல்றோம். சாஸ்திரம் அதை நிராகரிக்கணும்னா வேற எங்கிருந்து வருதுன்னு சொல்லி ஆகணும். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் சாஸ்திரம் என்ன சொல்கின்றதுன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஆன்சர். இதை நிராகரிக்க சாஸ்திரம் கொடுக்கிற முதல் பதில் ஆத்மா கிட்ட எல்லாம் சாஸ்திரம் போகலை. ஏன்னா ஆத்மாங்கிறது நமக்கு தெரியாத கருத்து. அதனால இன்பிட்வீன் ஒரு பதிலை சொல்லுது. அந்த பதிலை சொல்லி இந்த இரண்டு கருத்தையும் நிராகரிக்கின்றது. எது? பொருளிடமிருந்து சுகம் இல்லை, பொருளோடு இணக்கம் வைப்பதனாலும் உண்மையாக சுகம் வரவில்லை. பிறகு இந்த சுகத்துக்கெல்லாம் வேறு ஒரு காரணம்னு ஆத்மாவுக்கு முன்னாடி ஒரு தத்துவம் அறிமுகப்படுத்தி இதுதான் காரணம்னு நிலைநாட்டுகின்றது. பிறகு அடுத்த ஸ்டெப்புக்கு தான் ஆத்மாவுக்கு நம்ம போக இருக்கிறோம். அப்போ இந்த இரண்டையும் நிராகரிக்க இங்கு இந்த இடத்தில் உபனிஷத் கூறுகின்ற ஸ்தானம் எது என்றால் நம்முடைய மனம். என்ன பதில் சொல்கிறது? பொருளிடத்திலிருந்து உனக்கு சுகம் வரவில்லை, நீ அனுபவிக்கின்ற இன்பத்திற்கு காரணம் பொருள் அல்ல, உன்னுடைய மனதுதான் காரணம். உன்னுடைய சுகத்திற்கு உன்னுடைய மனம்தான் காரணம். எப்படிப்பட்ட மனம் என்று அந்த மனதை வர்ணிக்கின்றது. இப்படிப்பட்ட மனம்தான் உன்னுடைய சுகத்திற்கு காரணம். பிறகு சாஸ்திரம் என்ன சொல்கின்றது? பொருளிடமிருந்து நீ சுகத்தை அனுபவிக்கின்றாய், அந்த சுகத்தில் தாரதமியம் இருக்கின்றது. தாரதமியம் என்கின்ற சமஸ்கிருத சொல்லுக்கு ஏற்ற தாழ்வுகள் என்று பொருள். ஏற்றத்தாழ்வுகள்னா யூனிட். கொஞ்சம் இன்பம், கொஞ்சம் அதிக இன்பம், அதை விட அதிக இன்பம் என்று இந்த சுகத்தில் வேற்றுமையை பார்க்கின்றோம். குறைவான இன்பம். இப்போ நம்ம லோக்கல் சாக்லேட்டை வாங்கி சாப்பிட்டா கொஞ்சம் இன்பம், அதே இதை விட காஸ்ட்லியான சாக்லேட் வாங்கி சாப்பிட்டா அதை விட இன்பம். அப்படி இன்பத்தில் வேற்றுமைகள், ஏற்றத்தாழ்வுகள் இருக்கின்றன. இந்த இன்பத்தில் ஏற்றத்தாழ்வுகளும் இன்பமும் நேரடியாக பொருள் கொடுப்பதாக நம்முடைய அனுபவத்தில் தெரிந்தாலும் அதற்கு காரணம் நம்முடைய மனம் என்று மனதை முதல்ல சாஸ்திரம் பிரசன்ட் பண்ணுது. இது லாஜிக்கலா யோசிச்சா நமக்கு புரிஞ்சிடும். இதற்கு அடுத்தபடி தான் சாஸ்திரத்தினுடைய முழு நம்பிக்கையுடன் கேட்டால் தான் அடுத்தபடி புரியும். ஆனால் இது கொஞ்சம் யோசிச்சாவே நமக்கு புரிந்துவிடும். எப்படி என்றால், ஒரு பொருளிடம் சுகம் என்ற தன்மை இருந்தால், அது சுபாவமாக சொரூபமாக இருந்தால், அக்னியிடம் நெருப்பு உஷ்ணம் என்பது சொரூபமாக இருப்பதனால் யார் எப்பொழுது எந்த சூழ்நிலையில் அக்னியை அணுகினாலும் அது தன்னுடைய சொரூபத்தை காட்டும்.
அதே போல ஒரு பொருளிடம் சொரூபமாக ஆனந்தம் என்று ஒன்று இருந்தால் அந்த பொருள் எல்லோருக்கும் எல்லா விதத்திலும் ஒரே மாதிரியாக அது இன்பத்தை தர வேண்டும். ஏன்னா நம்ம அனுபவத்தில் இருக்கு, அந்த ஆப்ஜெக்ட்ல சுகம் இருக்கு. அப்படி அந்த பொருள்ல சுகம் இருந்தால், நெருப்பிடம் உஷ்ணம் இருப்பதை போல் இருந்தால், யார் எப்பொழுது எந்த சூழ்நிலையில் அந்த பொருளை அணுகினாலும் அந்த பொருள் இன்பத்தை தர வேண்டும். ஆனா நம்ம அனுபவத்தில் எப்படி இருக்கு, எந்த ஒரு பொருள் ஒருவனுக்கு சுக காரணமோ அதே பொருள் இனியொருவனுக்கு துக்க காரணமா இருக்கு. இப்ப இருக்கிற சில மியூசிக்கெல்லாம் இந்த காலத்து பசங்களுக்கு சுகஸ்வரூபமா இருக்கு. ஆனா இனியொருவருக்கு கொஞ்சம் வயசானவங்களுக்கு அதே இது மியூசிக்கா இல்லை, ஒரு நியூசன்ஸா இருக்கு. ஒரு சப்தமா இருந்தாலும் பரவாயில்ல, அது தலைவலியை கொடுக்கறதா இருக்கு. இப்ப எந்த ஒரு இசை ஒருவனுக்கு இன்பத்தை கொடுத்ததோ அந்த இசைக்குள் இன்பம்ங்கிறது சொரூபமா இருந்தா நெருப்பை போல் எல்லாருக்கும் இன்பத்தை கொடுக்கணும். ஆனால் அப்படி கொடுப்பதில்லை. அது மட்டுமல்ல, நம்ம புதுசா ஒரு கார் வாங்குறோம், ஒரு 10 வருஷம் ஓட்டிடுறோம், அதுக்கப்புறம் என்னன்னா அதுவே துக்க சொரூபமா மாறுகிறது, கஷ்டத்தை கொடுத்து ரிப்பேர் ஆகி. இப்ப எந்த ஒரு பொருள் ஒரு காலத்துல சுகஸ்வரூபமா இருந்ததோ அதே பொருள் அதே மனிதனுக்கு துக்க சொரூபமா இருக்கு. அதே போல ரிலேஷன்ஷிப், அவரோடு நான் இருக்கும்போது சந்தோஷமா இருக்கு, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு பிடிச்சதுன்னா கொஞ்ச நாளைக்கு என்னன்னா அவரை பார்த்தாவே எனக்கு பிடிக்கவில்லை, அவருடைய பிரசன்ஸே எனக்கு துயரமாக உள்ளது. அப்படி எந்த பொருள்களிடத்திலையெல்லாம் சுகஸ்வரூபம்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோமோ, நமக்கு கொடுத்ததாக நினைத்தோமோ, அதே விஷயம் அதே மனிதனுக்கு வேற காலத்தில் வேற சூழ்நிலையில் துக்க கேதுவாகவும் துயரத்திற்கான காரணமாகவும் இருப்பதனால் சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, உன்னுடைய மேலோட்டமான அனுபவத்துல அப்படி தெரிந்தாலும் உண்மையில் எந்த பொருளிடத்திலும் சுகம் என்பது கிடையாது. பிறகு நான் அனுபவிக்கிற சுகத்துக்கு காரணம் என்ன, எனக்கு எங்கிருந்து சுகம் வருகின்றது, இந்த சுகத்தினுடைய வேற்றுமை எனக்கு எங்கிருந்து வருகிறது. ஏன்னா அனுபவத்துல 2 ஆப்ஜெக்ட், ஒரு பொருள் 5 லட்சம் கொடுத்து வாங்குறோம், ஒரு விதமான சுகம். அதே பொருளை 10 லட்சம் கொடுத்து வேற அதே பிராண்ட் பொருள் 10 லட்சம் கொடுத்து வாங்குறோம், அதிக சுகம். இந்த வேற்றுமையை நான் பொருள் இருந்து தானே அனுபவிக்கின்றேன் அப்படின்னு மேலோட்டமாக தெரிந்தாலும் சாஸ்திரம் சொல்ற பதில், உன்னுடைய மனதுதான் அந்த பொருளை நிமித்தமாக வைத்து சுகத்தை அது உருவாக்குகின்றது. இனி ஒரு பொருளை நிமித்தமாக வைத்து அதிகமான சுகத்தை உருவாக்குகின்றது. இப்ப மனசுதான் சுக துக்கத்திற்கு காரணம். பிறகு இந்த வேற்றுமைக்கு என்ன காரணம், அதுவும் சாஸ்திரம் சொல்லுது. நம்ம அனுபவம் என்ன சொல்லுது, பொருளில் உள்ள வேற்றுமையினால் எனக்கு இன்பத்தில் வேற்றுமைன்னு நம்ம சொல்றோம். ஆனா சாஸ்திரம் சொல்லுது, உன் மனதில் வருகின்ற ஏற்றத்தாழ்வுகளினால் தான் இன்பத்திலும் வேற்றுமை. இப்ப மனதில் வர்ற வேற்றுமை இன்ப துன்பத்தில் வேற்றுமை, பொருளில் இருப்பது போன்று நமக்கு ஒரு பிரமை, ஒரு காட்சி, ஒரு தோற்றம். அப்ப சாஸ்திரத்தினுடைய பதில், உன்னுடைய சுக துக்கத்திற்கு காரணம் மனம்தான். இது இன்பிட்வீன் ஆன்சர், இடைப்பட்ட பதில். இதுக்கு அடுத்த இனியொரு பதில் இருக்க போகுது, அது கடைசியா. இப்ப மனசுதான் இன்ப துன்பத்திற்கு காரணம், இன்ப துன்பத்தினுடைய வேற்றுமைக்கும் மனதுதான் காரணம். இந்த இன்பத்தில் உள்ள வேற்றுமையை, படிகளை சாஸ்திரத்துல 3ஆக பிரிக்கப்பட்டுள்ளது. பிரிய, மோத, பிரமோதம் என்ற சொற்களால் பிரிக்கப்பட்டுள்ளது. நமக்கு விருப்பமான பொருளை பார்க்கும் பொழுது, அதனுடைய அவைலபிலிட்டியை தெரியும் பொழுது நமக்கு கிடைக்கிற இன்பத்தினுடைய அளவை பிரியம் என்று சொல்லப்படுகிறது. பிரியம்னா இன்பத்தினுடைய மெஷர்மெண்ட், இன்பத்தின் அளவு. பிரியம் அப்படின்னா
நான் விரும்பின பொருள் அவைலபிளா இருக்கு. மோதம் என்றால் அந்த பொருள் எனக்கு உரியதாகும் பொழுது மோதம். பிரமோதம் என்றால் அந்த பொருளை நான் அனுபவிக்கும் பொழுது எனக்கு கிடைப்பது பிரமோதம். இதை நம்ம டெஸ்ட் பண்ணணும்னா, ஒரு 2 வயசு குழந்தை முன்னாடி ஒரு சாக்லேட்டை எடுத்து காமிச்சோம்னா அந்த குழந்தையினுடைய முகத்தை பாருங்க, அது ஒரு மலர்ச்சி. என்னன்னா பிரியம், எனக்கு விருப்பமான பொருள் இங்க அவைலபிளா இருக்கு. ஆனா பிரியம்ங்கிற அளவு தான் இன்பம். என்ன அவர் கொடுப்பாரோ கொடுக்க மாட்டாரோ. அப்ப பிரியம் அவைலபிலிட்டியை தெரிஞ்சவுடன். இரண்டாவது, அந்த குழந்தை கையில கொடுக்கறோம், அந்த குழந்தை கையில வாங்கி வச்சுக்குது, அடுத்த லெவல் ஆஃப் ஹாப்பினஸ், அடுத்த சுகம். ஏன்னா இப்போ இதை தடை சொல்ல யாரும் கிடையாது, இப்ப என் கைக்கு வந்தாச்சு. அப்ப அது மோதம். மூன்றாவது, அதை ஓபன் பண்ணி சாப்பிடுகின்றது, பிரமோதம். இப்படி இந்த சுகத்தை நம்ம எவ்வளவு லெவல் வேணாலும் கொண்டு போகலாம். சாஸ்திரம் பிரிய மோத பிரமோதம்னு சொல்லி இன்பத்தினுடைய தாரதமியத்தை சொல்லி உள்ளது. இப்ப நம்ம அனுபவத்துல பார்த்தோம்னா, அந்த குழந்தைகிட்ட கேட்டோம்னா, உன்னுடைய இந்த பிரிய இன்பத்துக்கும் மோத இன்பத்திற்கும் பிரமோத இன்பத்துக்கு என்ன காரணம்னு சொன்னா அது என்ன சொல்லும்? சாக்லேட் தான் சொல்லும். அந்த பொருள் தான். அந்த பொருள் நான் பார்க்கிறேன், எனக்கு ஒரு விதமான சுகம். அது நான் அதை ஓன் அப் பண்றேன், அது என் கைக்கு வருது, ஒரு விதமான சுகம். அதை நான் அனுபவிக்கிறேன், இன்னும் அதிகமான சுகம். இது ரைட், குழந்தையினுடைய லாஜிக் படி இது ரைட்டு தான். ஆனா சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, அந்த பொருள் உனக்கு இந்த இன்பத்தை கொடுக்கவில்லை. பிரிய விருத்தி, மோத விருத்தி, பிரமோத விருத்தி, இதுதான் இன்பத்திற்கு காரணம். இங்கே ஒரு சூக்ஷ்மமான கருத்து இருக்கின்றது. பிரிய விருத்தி என்றால் அந்த எண்ணம், அதுதான் இன்பத்தை கொடுக்கின்றது. மோத விருத்தி என்றால் இது என்னுடையது என்ற எண்ணம், இது என்னுடைய கையுக்குள் வந்துவிட்டது என்ற தாட், அந்த எண்ணம் தான் இன்பத்திற்கு காரணம். இதை நான் அனுபவிக்கின்றேன் என்ற எண்ணம் தான் இன்பத்திற்கு காரணம். அவருக்கே தெரியாம அந்த எண்ணம் வராம ஒரு சுகத்தை கொடுத்தோம் அப்படின்னா அந்த சுகமே கிடையாது. அது அந்த காலத்துல ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு ராஜாவினுடைய கட்டல்ல பூரா மலர்களா இருந்துச்சான். அந்த சேவகன் ஒரு நிமிஷம் படுத்து எந்திரிச்சான்னா அவ்வளவு சுகம் இருந்துச்சான். அப்ப ராஜா அவனை தூங்க வச்சு படுக்க வச்சாராம், பிறகு எந்திரிக்க வச்சாராம். அப்ப கேட்டாராம், தூங்கும் போது இந்த கட்டல்ல படுக்கிற சுகம் உனக்கு தெரிஞ்சுதா? அவன் தெரியலைன்னா, விழிச்சிட்டு இருக்கும் போது தானே தெரியும் அப்படின்னு சொன்னானா. கட்டல்ல படுக்கிறது தூங்குறதுக்கு, விழிச்சிட்டு இருக்கிறதுக்கு அல்ல. அப்ப இதுல இருந்து அந்த ராஜா என்ன சொன்னாரா, நீ இந்த கட்டல் சுகத்தை கொடுக்குதுன்னு நினைக்கிறேன், கிடையாது. தரையில படுத்தாலும் கட்டல்ல படுத்தாலும் உறக்கம்தான் சுகம். அதனால நீ நான் என்னமோ அதிக இன்பத்தை அனுபவிக்கிறதாகவும் நீ ஏழை குறைவான இன்பத்தை அனுபவிக்கிறதாகவும் நினைக்காதன்னு ராஜா அவனுக்கு பாடம் சொல்லுவது போல் ஒரு கதை. இதுல கருத்து என்னன்னு சொன்னா, அந்த கட்டல்ல படுக்கிறது தூக்கம் இல்லை, அந்த தாட், இதை நான் அனுபவிக்கிறேங்கிற எண்ணம் தான் சுகத்துக்கு காரணம். அந்த எண்ணமே இல்லாம நம்ம அனுபவிச்சாலும் கூட நமக்கு அங்க சுகம்ங்கிற அனுபவமே இருக்காது. ஆகவே இங்க சாஸ்திரம் என்ன சொல்கிறதுனா, பிரியம்ங்கிற ஒரு தாட், மோதம்ங்கிற ஒரு எண்ணம், பிரமோதம்ங்கிற எண்ணம் தான், சூக்ஷ்மமான எண்ணங்கள் தான் நாம் அனுபவிக்கின்ற சுகத்திற்கு காரணம். அதற்கு நிமித்தமா அந்த பொருள் இருக்கலாம், அந்த எண்ணத்தை உருவாக்க அந்த பொருள் காரணமாக இருக்கலாமே தவிர, ஆனால் சுகத்திற்கு காரணம். இப்ப இந்த இடத்துல எண்ணம் சுகம்னு பிரிச்சிடறோம். அந்த எண்ணம் உருவாக அந்த பொருள் இருக்கலாம், ஆனால் இன்பம் அனுபவிக்க அந்த தாட், எண்ணங்கள் தான் காரணம். அப்ப நம்ம எந்த லெவல்ல இருந்து எங்க வருகின்றோம்? பொருள்கள் தான் சுகத்தை கொடுக்குது. சுகத்தினுடைய ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் பொருள்ல இருந்து வருதுன்னு நினைக்கிறோம். சாஸ்திரம் சொல்கின்றது, பொருளிலிருந்து வரவில்லை. அந்த பொருள் நிமித்தமா மனசுல எண்ணங்கள் ஏற்படுகிறது. அந்த பிரிய விருத்தினா தாட், பிரியமான எண்ணம்
நமக்கு சுகத்தை கொடுக்கின்றது. பிறகு மோதம்ங்கிற எண்ணம் நமக்கு சுகத்தை கொடுக்கின்றது. பிரமோதம்ங்கிற தாட் அதுதான் சுகத்தை கொடுக்கின்றது. அதே போல வெளியே ஒருத்தன் இருக்கான், அவன்தான் என்னுடைய துக்கத்துக்கு காரணம் நினைக்கிறான். இது அப்படியே ரிவர்ஸாம் பார்க்கலாம். அவன் துக்கத்துக்கு காரணம் அல்ல, அவனை பார்த்த உடனே பிரியத்துக்கு ஆப்போசிட் குரோதம், கோபம்ங்கிற எண்ணம் வருது. அந்த எண்ணம் தான் நமக்கு துயரத்திற்கு காரணம். ஒருவரை பார்த்த உடனே ஒரு வெறுப்பு வருது, அவர் அந்த வெறுப்புங்கிற எண்ணத்துக்கு காரணமா இருக்கார். அவர் துக்கத்துக்கு காரணம் அல்ல, அந்த எண்ணம் தான் நம்மை துயரப்படுத்துகின்றது. அவர் நம்மை துயரப்படுத்தல. அவரை பார்த்து சந்தோஷப்படுற நேரத்துல நம்ம சந்தோஷமா தான் இருக்கோம். இது பையன் சந்தோஷமா ஏதாவது பண்ணிட்டு இருந்தான்னா பார்க்க பார்க்க அம்மாவுக்கு அப்பாவுக்கு சந்தோஷம், சுகம் வருது. அவன் வேற ஏதாவது தவறு செய்யும் பொழுது அவனை பார்த்து கோபம் வருது. இப்ப சுகத்துக்கும் துக்கத்துக்கும் அந்த பொருள் காரணம் அல்ல, அந்த நேரத்துல உற்பத்தியாகின்ற எண்ணம் தான் காரணம். ஒரு பையன் சில தவறான சொற்களை சொல்றான், ஒரு அம்மா அதை பார்த்து ரசிச்சுட்டு இருக்கலாம். அல்லது சென்சிட்டிவ் உள்ள தாய் அதை பார்த்து துக்கவும் படலாம். ஏன் ஒரே ஒரு செயல் ஒரு தாய்க்கு சுகத்தை ஒரு தாய்க்கு துக்கத்தை ஏன் கொடுக்குதுன்னா, அந்த பையனுடைய செயல் என்னமோ ஒன்றுதான், மனம். அந்த மனதில் சுக விருத்தி பிரிய விருத்தி வந்தா சுகம், குரோத விருத்தி வந்தா துக்கம். அப்ப சாஸ்திரம் என்ன சொல்லுது, உன்னுடைய மேலோட்டமான லாஜிக்கில் பொருள்கள் தான் மனிதர்கள் தான் சுகதுக்கத்துக்கு காரணமாக தெரிந்தாலும் மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களினுடைய தன்மை தான் நம்மை சுகப்படுத்துகிறது அல்லது துக்கப்படுத்துகின்றது. இப்ப நம்ம விசாரம் சுகத்தில் இருக்கிறோம். இனி அடுத்த கருத்து, இந்த மனதில் எப்பொழுது அதிக ஆனந்தம் கிடைக்கும், எப்பொழுது குறைவான ஆனந்தம் கிடைக்கும். வெளி பொருள்கள் தூண்டுதலா இருக்கலாம், அவ்வளவுதான். அதனாலதான் மாறுகின்றது. ஒரு பொருள் ஒருத்தனுக்கு சுக விருத்தியை கொடுக்குது, பிரிய விருத்தியை கொடுக்குது. அதே பொருள் இனியொருவனுக்கு துவேஷ விருத்தியை கொடுக்குது. ஆனால் இந்த மனம் எப்பொழுது அதிக சுகத்துக்கு காரணமாகும், எப்பொழுது குறைவான சுகத்திற்கு காரணமாகும், அந்த விசாரமும் இங்கு நடைபெறுகிறது. இந்த இடத்துல சாஸ்திரம் என்ன சொல்கிறதுனா, மனதினுடைய குவாலிட்டி தன்மை சூக்ஷ்மம் ஆக ஆக மனமானது ஆசை என்கின்ற ஒரு துயரத்திலிருந்து தாக்கப்படாமல் இருக்க இருக்க அது சாந்தி பிளஸ் சூக்ஷ்மம். மனதினுடைய சூக்ஷ்ம தன்மை அதிகரிக்க அதிகரிக்க மனதுல சாந்தி அதிகரிக்க அதிகரிக்க, சாந்தினா அமைதி, இந்த அமைதி கெடுவதற்கு காரணம் ஆசை. அப்ப ஆசை நீங்க நீங்க மனதினுடைய சூக்ஷ்ம தன்மை அதிகரித்து அதிக அதிக சூக்ஷ்மமான எண்ணங்கள் வர வர நமக்கு இன்பங்கள் அதிகரிக்கின்றன. இப்ப மனதுல அதிக சுகத்தை அனுபவிக்க காரணம் மிக மிக சூக்ஷ்மமான விருத்தி எண்ணம் வரணும். அது எப்பொழுது வரும்னா, அறிவும் ஆசையினால் மனம் தாக்கப்படாமல் இருக்கும் பொழுதும் மனதினுடைய குவாலிட்டி அதிகமாக அதிகமாக நாம் அனுபவிக்கின்ற குவாலிட்டி ஆஃப் பிளஷர், இன்பத்தினுடைய தன்மையும் அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. இப்ப மனதினுடைய சூக்ஷ்ம தன்மை எப்பொழுது அதிகரிக்கும்னா, ஒரு அறிவும் இல்லை என்றால், அறிவே இல்லாதவனுக்கு மனம் மந்தமா இருக்கு, எதையுமே புரிஞ்சுக்க முடியாது, எதையுமே அப்ரிஷியேட் பண்ண முடியாது. அப்ப அறிவு அதிகரிக்க அதிகரிக்க நமக்கு என்னாகும்னா மனதினுடைய சூக்ஷ்மத்துவம் அதிகரிக்கும். அதாவது ஒரு லானை பார்த்து ஒரு விவசாயி என்ன சொல்லுவாரு, இங்க எதுக்கு இந்த புல்லை போட்டீங்க, மாடும் கூட சாப்பிடாதுன்னு சொல்லுவார். அதே இது ஒரு ஏஸ்தட்டிக், ஒரு கலை உணர்வு உடையவர்கள் என்ன செய்வார்கள், அது உணவுக்காக அல்ல, அது ஒரு அழகுக்காகன்னு பார்ப்போம். வீடு எதுக்கு கட்டுறோம், இருக்கிறதுக்கு தான். ஆனால் அதில் எவ்வளவு டிசைன், எவ்வளவு ஆர்கிடெக்ட், இதெல்லாம் என்னன்னா மைண்டு சட்டிலாக ஆக நாம் அதையெல்லாம் ரசிக்க ஆரம்பிக்கின்றோம். ஈவன் ஒருத்தர் வீட்டுக்கு போகும் பொழுது இந்த இட்லி எல்லாம் எடுத்து பாத்திரத்தில் அப்படியே கொட்டி கொண்டு போட்டார்கள்.
இனியொருவர் என்ன செய்தார்கள்னா வரிசையா அடுக்கி வச்சு கொண்டு வந்து போட்டார்கள். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? இட்லியை அடுக்கி வச்சு எடுத்து சாப்பிட்றது என்ன, அப்படியே இருந்து எடுத்து சாப்பிட்டா ரெண்டும் ஒண்ணுதான். இட்லி நல்லா இருந்தா சரி. இந்த அடுக்கி வைக்கிறது என்னன்னா அழகா வரிசையா வச்சு பிரசன்ட் பண்றதுக்கும் அப்படியே கொட்டி முன்னாடி பிரசன்ட் பண்றதுக்கு என்ன வித்தியாசம்னா அதுதான் ஏஸ்தட்டிக் சென்ஸ்ன்னு சொல்றோம். அதனாலதான் பிலாசபிங்கிற டாபிக்ல ஏஸ்தட்டிக் கலை உணர்வையும் பிலாசபிக்குள்ள சேர்த்துகிறார்கள் இந்த ஆனந்த விசாரத்தின் அடிப்படையில். அப்ப இதுல இருந்து என்ன தெரிகிறதுனா மைண்ட் செட்டில் ஆக சூக்ஷ்மம் ஆக ஆக அதையெல்லாம் மனது ரசிக்க ஆரம்பிக்கும். அந்த அழகு, குறிப்பா தூய்மை, வீட்டை தூய்மையா வச்சிருந்தாவே அதுல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். மைண்டு ரொம்ப கிராஸா இருந்துச்சுன்னா அசுத்தமா இருந்தா தான் சந்தோஷமா இருக்கும். மைண்டு சட்டில் ஆக ஆக அந்த தூய்மை என்ன பண்ணும்னா அதுவே ஒரு இன்பத்தை கொடுக்கின்றது. அப்போ மனது சூக்ஷ்மம் ஆக ஆக என்ன ஆகும்னா இருக்கின்ற அழகு, இறைவனுடைய படைப்பு, இதையெல்லாம் ரசிக்க ஆரம்பிக்கும். கிராஸ் மைண்ட், எஜுகேஷன் இல்லாத மைண்ட், அறிவு இல்லாத மனது கிராஸ் லெவல்ல தான் இன்பத்தை அனுபவிக்கும். இதுக்கு வேறொரு கதையும் சொல்லுவார்கள். ஒருவன் ஒரு கிளியை வளர்த்தி 4 வேதத்தையும் கிளிக்கு சொல்லி கொடுத்தானா. அது ரிக் அப்படின்னா ரிக்வேத மந்திரம் சொல்லுமா, யஜுஸ்னா யஜுர்வேத மந்திரம் சொல்லுமா. அதை ஒருத்தன் விலைக்கு வாங்கிட்டு போயிட்டான். வாங்கிட்டு போனவங்கிட்ட வித்தவன் கேட்டான் எப்படி இருந்தது கிளின்னு சொல்லி. அவர் சொன்னாரா நல்ல டேஸ்டா இருந்ததுன்னு சொன்னான். அப்போ அந்த கிளியை எதுக்கு இவன் வித்தான், எதுக்கு இவன் வாங்கினான்? அப்போ இவனுடைய லெவல் என்ன, அதை சாப்பிட்றதுதான். அதே போல ஒரு எஸ்டேட்ல மலபார் ஸ்குரில்னு சொல்லுவாங்க, ரொம்ப பெருசா இருக்கிற ஒரு அணில். அதனுடைய கலரே அவ்வளவு அழகா இருக்கும், அதனுடைய துருதுருப்பு அவ்வளவு அழகா இருக்கும். நான் அதை பார்த்து இவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன், பக்கத்தில் இருக்கிறவன் 1 கிலோ தேரும்னு சொல்றான். அப்போ அவனுடைய விஷன் என்ன, அதை சாப்பிட்றது தான். நம்மளுடைய வேற ஒரு விஷன் என்னன்னா அது பகவானுடைய படைப்புல எவ்வளவு அது அழகா இருக்குன்னு பார்க்கிறோம். அப்போ இந்த வேற்றுமைக்கு என்ன காரணம்? அந்த அணிலை சுவைச்சுத்தான் அதை அனுபவிக்கிறான், ஒருத்தன் அதனுடைய தன்மையை அனுபவிக்கின்றான். இந்த வேற்றுமை என்னன்னா இங்க உபனிஷத் சொல்ற வார்த்தை ஸ்ரோத்ரியஸ்ய. ஸ்ரோத்ரியத்துவம் அப்படின்னு சொன்ன எஜுகேஷன், அதாவது அறிவு வளர வளர இறைவனுடைய படைப்பையும் நம்ம அதிக ரசிக்கிறோம். அந்த எண்ணங்கள் நமக்கு தோன்றுகின்றது, அதை பார்த்து ரசிக்கின்ற எண்ணம் தோன்றுகின்றது, அதிக ஆனந்தத்தை அனுபவிக்கின்றோம். அப்ப ஸ்ரோத்ரியத்துவம் என்றால் மைண்டை சூக்ஷ்மம் ஆக்க இந்த அறிவு நமக்கு ஒரு கருவி. இரண்டாவது இங்க உபனிஷத் பயன்படுத்துகின்ற சொல் அகாமகதஸ்ய. அகாமகதகன்னா மனது அமைதியை அடைய அடைய சாந்தி, அதாவது ஆனந்தம் அதிகரிக்கும். மனது ரொம்ப டிஸ்டர்ப்டா இருந்தா ஆனந்தத்தை அனுபவிக்க முடியாது. அமைதியான மனதுல நம்ம சாப்பிட்டோம்னா அந்த உணவினுடைய சுவையை நம்ம அனுபவிப்போம். அமைதி இல்லாத மனதுல எவ்வளவு டேஸ்டா இருந்தாலும் அந்த சுவையை நம்மால அனுபவிக்க முடியாது. அப்போ மனம் அமைதி அடைய அடைய நாம் அனுபவிக்கின்ற ஆனந்தத்தின் அளவும் அதிகரித்து கொண்டே இருக்கும். இனி இந்த மன அமைதிக்கு தடையா இருக்கிறது என்ன என்றால் இங்க சாஸ்திரம் கூறுகின்றது காமக, ஆசை. ஆசைதான் மனதினுடைய அமைதியின்மைக்கு காரணம். ஆசை நீங்க ஆசையினால் நம்முடைய மனம் தாக்கப்படாமல் இருக்க இருக்க மனதினுடைய அமைதிங்கிற தன்மை அதிகரித்து கொண்டே போகும். அப்ப இங்க என்ன கன்க்ளூஷன்னா மனம்தான், மனதில் தோன்றுகின்ற எண்ணங்கள் தான் நமக்கு இன்பத்திற்கும் இன்பத்தில் இருக்கின்ற வேற்றுமைகளுக்கும் ஏற்றத்தாழ்வுகளுக்கும் காரணம். இன்பத்தினுடைய தன்மை அதிகரிக்க வேண்டும் என்றால் மனதில் அதிசூக்ஷ்மமான எண்ணம் தோன்ற வேண்டும். அதற்கு அறிவு காரணம், அதற்கு வைராகியம் காரணம். இந்த அகாமகதக அப்படின்னு சொன்னா வைராகியத்தை அடைந்தவன், அதாவது பற்றின்மையை அடைந்தவன். விரதம் இருக்கிற அன்னைக்கு உடல் ரீதியான துயரம் இருக்கும்.
விரதத்தை முடிச்ச உடனே மனசுல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். அந்த ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கணும்னா அந்த உணவை நம்ம தியாகம் பண்ணி இருந்தா தான் முடியும். அந்த நேரத்துல உடல் ரீதியா துக்கம், ஆனா மனசுல ஒரு மகிழ்ச்சி. முடியாம நம்ம பிரேக் பண்ணிட்டோம் அப்படின்னா மேலோட்டமான சுகம், ஆனா ஆழ்ந்த மனதுல ஒரு துயரம். இதை சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்கார். சாப்பிடாம இருந்து வந்துட்டோம்னா நம்ம நினைச்சாவே நமக்கு சந்தோஷமா இருக்கு, ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் வரும். நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த நேரத்துல மேலோட்டமான சுகம், ஆனா ஆழ்ந்த மனதுல ஒரு துக்கம் தான் வரும். இதை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, நான் என்னுடைய விரதத்தை விட்டுட்டேன், என்னுடைய டிசிப்ளினை விட்டுட்டேன். அப்ப இதுல இருந்து என்ன தெரிகிறதுன்னா, ஆசையை தியாகம் செய்ய செய்ய எவ்வளவு தியாகம் பண்றோமோ அந்த அளவுக்கு இன்பம் அதிகரிக்கின்றது. நம்ம சாதாரணமா என்ன நினைச்சிட்டு இருக்கோம், ஆசைய பட்டு அதை அனுபவிக்கும் பொழுது இன்பம் வருதுன்னு நினைக்கிறோம். அதுவும் உண்மைதான். அதை விட மேலான உண்மை இங்க சாஸ்திரம் சொல்வது, உன்னுடைய ஆசையை துறக்க துறக்க நீ மேலான இன்பத்தை நோக்கி போகின்றாய், மேலான இன்பத்தை அனுபவிக்கின்றாய். அறிவை வளர்த்த வளர்த்த உனக்கு அதிக சுகம். இந்த அறிவு இருக்கிறவனுக்கு அதிக சுகம். கிளாஸ்லயே அறிவுடன் கிளாஸை கேட்டான்னா அவனுக்கு சுகமா இருக்கும். ஒண்ணுமே தெரியாம அவன் கிளாஸை கேட்கும் பொழுது, மேத்ஸோ பிசிக்ஸோ கேட்கும் பொழுது அந்த கிளாஸே அவனுக்கு பர்டனா இருக்கும். அப்போ அறிவுடன் இருக்கும் பொழுது மனம் சூக்ஷ்மமாகின்றது. ஆசையினால் தாக்கப்படாத பொழுது மனம் சூக்ஷ்மமாகின்றது. மனம் சூக்ஷ்மம் ஆக ஆக இன்பத்தின் தரம், இன்பத்தின் அளவு அதிகரிக்கின்றது. இந்த மாதிரி சொல்லி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் சாஸ்திரம் விஷயத்திலிருந்து சுகம் உற்பத்தி ஆவதில்லை. ந பாஹ்யம் ந ஜன்யம். ஆனந்தம் விஷயத்திலும் இல்லை, விஷயத்தோடு சம்பந்தம் வைப்பதனாலும் இல்லை. அது மேலோட்டமா தெரிந்தாலும் உண்மை என்னன்னா, அந்த விருத்தி மனதுதான் இன்பத்தினுடைய தாரதமியத்திற்கு, ஏற்றத்தாழ்வுகளுக்கு காரணம். இதுதான் இங்கு பெரிய ஒரு லிஸ்டுடன் இங்கு நிரூபிக்கப்படுகிறது. அப்ப நம்ம மனசுல என்ன தோன்றும், அப்ப மனசுதான் காரணம். இப்ப மனதுதான் இன்ப துன்பத்துக்கு காரணம். இப்ப சோர்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ் என்னன்னா மனம்தான் என்ற நிலைக்கு உபனிஷத் நம்ம லிஃப்ட் பண்ணணும். பொருளிலிருந்து மனதுக்கு நம்ம எடுத்துட்டு போய் மனசுதான் காரணம்னு சொல்லும்போது அடுத்த செட் ஆஃப் லாஜிக்கை கொடுத்து மனமும் காரணம் அல்ல. பிறகு என்ன காரணம்னா, அந்த மனம் ஆத்மாவினுடைய இன்பத்தை தான் பிரதிபிம்பிக்கின்றதே தவிர மனதுக்குள் ஆனந்தம் என்ற ஒரு சொரூபம் கிடையாது. ஃபர்ஸ்ட் பொருள்ல இருக்குன்னு சொல்லுச்சு, அதை எடுத்து உபனிஷத்து மனதுல போட்டது. பிறகு மனதிற்குள்ளும் ஆனந்தம்ங்கிற சொரூபம் இல்லை. அப்படி இருந்திருந்தால் அங்க சாஸ்திரம் 2 லாஜிக் கொடுக்குது. ஒன்று, மனம் உறங்கி இருக்கும் பொழுது நீ பேரானந்தத்தை அனுபவிக்கின்றாய். மனமே லயம் அடைந்த பொழுதும் நீ ஆனந்தத்தை அனுபவிப்பதனால் மனசுதான் இன்பத்துக்கு காரணமா இருந்தா மனம் விழிச்சிட்டு இருக்கும் போது தான் இன்பத்தை அனுபவிக்கணும். அது மட்டுமல்ல, எந்த மனதில் இன்பத்தை அனுபவிக்கிறோமோ அதே மனதில் தான் துன்பத்தையும் அனுபவிக்கின்றோம். இப்ப இன்ப துன்பம் இரண்டையும் மனதினால் அனுபவிப்பதனால் மனதிற்குள் ஆனந்தம் இல்லை. இந்த மனம் ஆத்மாவினுடைய ஆனந்தத்தை பிரதிபிம்பிக்கின்றது. இதுதான் உபனிஷத் இங்க சொல்ல வர்ற கருத்து. அப்போ ஆத்மாவினுடைய ஆனந்தத்தை எந்த அளவுக்கு பிரதிபிம்பிக்கும் என்றால் மனதினுடைய அமைதியை பொறுத்தது. மிக சாந்தமான மனதில் அதிக ஆனந்தம். அந்த சாந்தி குறைய குறைய ஆனந்தத்தின் அளவும் குறைகின்றது. இந்த சாந்தியினுடைய அளவு வைராகியத்தின் அடிப்படையில். இவ்விதம் இங்கு விசாரம் நடைபெற இருக்கின்றது. நாளை நாம் தொடர்வோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே.
ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.